தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும், எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று எங்களை பாதுகாத்து அரவணைத்து புத்துயிர் கொடுத்து புதிய வாழ்வை கொடுத்து கடந்த நாளையும் கடந்த இரவிலும் அருமையாய் பாதுகாத்து வழிநடத்தியவரே உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம். தகப்பனே, இது இந்த அருமையான காலை வேளையிலே உம்மை கூவி அழைக்கவும் உம்மோடு இணைந்து வாழவும் உமக்கு ஆசீர் தரும் பிள்ளைகளாக எங்களை நீர் அரவணைத்து காத்ததற்கும் நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய நாள் முழுவதும் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும், சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுகிறோம். இன்று பிறந்த நாள் நாம விழா சிறப்பிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பான தகப்பனே இயேசுவே, நீர்தாமே எங்களையும் எங்களுடைய பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் மற்றும் யார் யாருக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்று வாக்கு கொடுத்தோம் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். தகப்பனே, உமது அன்பும் பாசமும் அரவணைப்பும் அவர்களோடு கூட எப்போதும் இருந்தருளும், எங்களோடு கூட இருந்தருளும். தொடர்ந்து எங்களை நீரை ஆசீர்வதித்து உமது மீட்பின் பிள்ளைகளாக, உமது சாட்சியத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ அருள் தாரும். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஜெபமாக மாற்றி, பெற்றோர் இல்லாமல் குறிப்பாக சிங்கிள் பேரண்டாக இருந்து தவிக்கின்ற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆறுதலும் தேறுதலும் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டி இந்த நாள் முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான ஆசீர்வாதத்தையும் குணத்தையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையையும் எல்லா சவால்களையும் எதிர்கொள்கின்ற ஆற்றலையும் தந்து வழிநடத்தி அருள வேண்டுமாய் உம்மோடு கூட இறைஞ்சி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். இறைவன் ஆட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பயந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவன் ஆட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள், கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள், கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரை விழைகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவ
வார்த்தையான தேவன் இன்று வாழ்வில் இணைகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள், வளமை நிறைந்த குருதிதனை பருக தருகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். நலிந்திடும் மனிதமும் நொறுங்கிடும் இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள், கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவா, நம்முடைய தெய்வீக நன்மைத்தனத்தில் நம்பிக்கை கொண்டுள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உச்சந்தலை முதல் உள்ளங்காதல் கால் வரை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்தருளும். முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எங்களுக்கு தந்தருளும். மீட்பராம் இயேசுவே, உமது வானரசுக்கு எதிரான பாவம், சோதனை, துன்பம், விபத்து, சாத்தானின் தொல்லை, இருளின் அந்தகார சக்திகளின் மீதும் தீய மனிதர் மீதும் நாங்கள் கொண்டிருக்கிற பய உணர்வு, சந்தேகம், கோபம், இயற்கை சீற்றங்கள் முதலிய அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பரிசுத்தாவின் வல்லமையினால் எம்மை நிரப்புவீராக. தூயாவின் கொடைகளினால் ஞானம், அறிவு, புத்தி, விமரிசை, பக்தி, திடம், தெய்வ பயம் ஆகியவற்றை எங்கள் மீது பொழிந்தருளும். ஆகையால் நாங்கள் சரியானவற்றையே என்றும் செய்து உம் சித்தத்தின்படி வாழ்வோமாக. இயேசுவே, எங்களையே உம்மை அன்பு செய்யும் அருள் பிள்ளைகளாக மாற்றும். புகழ்கின்றோம். நன்றி கூறி ஆராதிக்கும் பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். ஆண்டவரே நம் ஆயர், ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் எம்மை புடை சூழ்ந்து வரும். நாங்களும் ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்போம். அருள்வாக்கு. தூய லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 11, இறைவசனங்கள் 29 32 முடிய. மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சேசுமரி சூசை அனைவரும் எங்களுக்கு துணையாக இருந்து நற்செய்தியில் கேட்டது போல விசுவாசமற்ற தலைமுறைகளாக இல்லாமல் விசுவாசமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தந்து தூய ஆவியானவரின் கொடைகளை பொழிந்து அன்னை மரியின் ஆசீரோடு எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்த எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.